23:14 சொல்லுகிறது, தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை மாற்றவோ தடுக்கவோ யாராலும் முடியாது. உங்களை குறித்து ஏசப்பா வைத்திருக்கிற திட்டத்தை மாற்றவோ தடுக்கவோ யாராலும் முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு, உங்களை உயர்த்தணும், உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும், உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை கொடுக்கணும் அப்படின்னு தேவன் நினச்சிட்டா அதை யாராலையும் மாற்றவோ அதை தடுக்கவோ முடியவே முடியாதுங்க. உங்களுக்கென்று குறித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை எந்த மனுஷனாலையும் எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. என் நிலைமை ஏன் இப்படி இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று குறித்திருக்கிற ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது எது வேணும்னாலும் இருக்கலாம். உங்கள் பிள்ளையினுடைய திருமணமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையினுடைய குழந்தை விஷயமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்களோட ஊழியமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை மாற்றவோ தடுக்கவோ யாராலே முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு சொல்லுங்கள். யார் சொல்லுவா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தைரியமாக, கம்பீரமாக, நம்பிக்கையாக இப்படி உங்களை உற்சாகப்படுத்துகிற, என்னை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை இந்த காலகட்டங்களில் யாராலங்க சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவ்வளவு போராட்டம் மிகுந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா உங்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தைரியமான வார்த்தையை சொல்வேன். உனக்கு நான் கொடுக்க நினைக்கிறத, உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறத யாராலையும் மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். உனக்கு குறித்ததை, உனக்கென்று உரியதை ஏற்ற நேரத்தில் உனக்கு நான் நிறைவேற்றியே கொடுப்பேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. மனிதர்கள் கொடுக்கறத வேணும்னா நிப்பாட்டி வைப்பாங்க, தடுப்பாங்க. இன்றைக்கி தருவாங்க, நாளைக்கு தராமல் விடுவாங்க. இன்றைக்கி உதவி செய்வாங்க, நாளைக்கு மறுப்பாங்க. இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு பேசாமல் போவாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அவர் கொடுத்தா கொடுத்தது தாங்க, அவர் திருப்பி எடுக்க மாட்டார். அவர் சொன்னது தான், அதை மாற்ற மாட்டார். அதனால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை, உங்களுக்கென்று நான் தர நினைத்திருக்கிறதை யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் அதை மாற்றவும் முடியாது. உங்களுக்கென்று வைத்திருக்கிறது, உங்களுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறது, அது என்றைக்கா இருந்தாலும் அது உங்கள் கையில் வந்து சேரும், உங்கள் பிள்ளைங்க கையில் வந்து சேரும். அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் மாற்ற முடியாது. இந்த அற்புதமான வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதித்தாலும் கண்டிப்பாய் அது ஒரு நாளில் வந்து சேரும். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, கலங்காதீங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க, சமாதானமாக இருங்க. காட் பிளஸ் யூ.